இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வச்சுருக்கேன், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மெயினாக கருவாடு வேணும். துண்டு கருவாடு, வாழை கருவாடு இருந்தால் கூட செய்யலாம், ஆனால் நிறைய முள் இருக்கும். துண்டு கருவாடு இருந்தால் நம்ம முள்ளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டவுடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே இந்த பக்கம் சுட தண்ணி வச்சுருக்கோம். கருவாடு அதில் போட்டு எடுக்கணும். அதில் இருந்த மண் இதெல்லாம் வந்துடும், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கருவாடு போட்டு சுட தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். கருவாடு போட்டுடலாம். சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப கரையை விட்டுறாதீங்க, அப்புறம் இப்போ ஃபுல்லாக நொறுங்கி போயிடும் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி ஆஃப் பாயில் வெந்ததும் எடுத்துடுங்க. இப்போ பூண்டு எடுத்து போட்டுடலாம். பூண்டு போட மறந்துட்டோம், முதல்லே போட்டுடணும். நல்லா கொஞ்சம் செவக்காக வதக்கணும். ஏன்னா இதில் அதிகமாக தண்ணி ஊற்ற போவதில்லை, அதனால் எல்லாமே நல்லா பொன்னிறமாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி வதக்கணும். இப்போது தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளை வதங்கிட்ட பிறகு நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வெயில் டைமுன்றதுனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்குறோம் நாங்கள். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள் போட்டு கடைசியாக கருவாடு போட்டுக்கலாம். இந்த கருவாடு வந்து கருவாடு போடும்போதுக்கு முன்னாடி உப்பு வந்து கருவாடில் சேர்ந்துருக்கும். அதனால் கடைசியாக நீங்கள் இறக்க போகிற டைமுக்கு முன்னாடி உப்பு போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி போட வேணாம், ஏன்னா கருவாடு நிறைய உப்பு சேர்த்துருப்பாங்க. டேஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இது நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சிட்டோம், அதில் உப்பே சேர்க்கலை, உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம்.
கொஞ்சோண்டா உப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த கருவாடில் உப்பே இல்லை சுத்தமாக. போன டைம் நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் நீங்கள் கருவாடு நீங்கள் செய்யும்போது எல்லா கருவாடுமே உப்பு இருக்கும் கண்டிப்பாக. இதில் லைட்டாக தான் உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு அந்த தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் கழுவுற மாதிரி எடுத்து வைங்க. கருவாடு இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா சுண்டிடுச்சு. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரையும் கருவாடு தொக்கும், கீரைக்கும் கருவாடு தொக்குக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.